நித்தமும் உன்னை நான் துதித்தேனே. காகம் ஏறும் கரியவன் நீயே, சோகம் நீக்கி அருளிடுவாயே. மை என்னும் நிறத்தை உடையவன் நீயே, தைரியம் நெஞ்சில் கொண்டவன் நீயே. சரசரவென்று சடுதியில் வருக, சங்கடம் தீர்க்க நீயே வருக. உந்தருள் பெறவே உலகோர் முனைய, எண்ணில்லாத நலமே விளைய. ஈசன் பட்டம் சூடிய உன்னை என்றும் வணங்க நீ அருள்வாயே. யோகம் பல தந்து காப்பவன் நீயே, பாவம் விலக உனை பணிவோமே. கருணை காட்ட காரி வருக, கை தொழுவோமே சனியே வருக. அசுபகிரகம் என்றிருந்தாலும் முயற்சியும் பக்தியும் ஒருங்கே கொண்டு, காசியில் நீயும் லிங்கம் அமைத்து ஈசனை நோக்கி கடுந்தவம் புரிந்தாய். அருந்தவம் அறிந்து சிவனும் தோன்றி விரும்புவதென்ன என்றே கேட்க, மகிழ்வுடன் நீயும் ஈசனை பணிந்து மனதினில் இருப்பதை எடுத்துரைத்தாயே. உண்பது கோளில் உயர்ந்தவன் நான் என உலகம் உணர்ந்திட வேண்டும் என்றாய். ஈஸ்வரன் என்ற பெயரும் தன்னுடன் இணைந்திட வேண்டும் என்றுரைத்தாயே. பரமனும் முந்தன் கோரிக்கை ஏற்று அருள் புரிந்தாரே, அகமகிழ்ந்தாரே. அது முதல் நீயும் சனீஸ்வரன் என்று அகிலம் அழைக்க உயர்வடைந்தாயே. பரமனும் முந்தன் கோரிக்கை ஏற்று அருள் புரிந்தாரே, அகமகிழ்ந்தாரே. அது முதல் நீயும் சனீஸ்வரன் என்று அகிலம் அழைக்க உயர்வடைந்தாயே. வரும் இடர் குறைந்து வளம் பெறுவோமே. ஏழ்மை விலக ஏற்றம் தொடர என்றும் எமக்கு நீ அருள்வாயே. வாழ்வில் உன்னை வணங்குவதாலே வரும் இடர் குறைந்து வளம் பெறுவோமே. ஏழ்மை விலக ஏற்றம் தொடர என்றும் எமக்கு நீ அருள்வாயே. தீராத நோயும் தீமை பலவும் காரி உன் அருளால் கரைந்தே போகும். அல்லலை அகற்றும் அற்புதன் நீயே, அதனால் உன்னை வணங்கிடுவோமே. துர்க்கையை வணங்கும் தூயவன் நீயே, யம தர்மராஜனின் சோதரன் நீயே. எள்ளு தீபம் ஏற்றிய உந்தன் இணையடி வணங்கி நலம் பெறுவோமே. கருநிற ஆடை அணிந்தவன் நீயே, கருநீல மலரை சூடிடுவாயே. இரும்பு உலோக அதிபதி நீயே, எங்களை காக்க உளம் கனிவாயே. மகரம் கும்பம் ஆட்சி வீடு, ரிஷபம் மிதுனம் நட்பு வீடு, கடகம் சிம்மம் பகையால் கொண்டு கை தொழுதோரை காப்பவன் நீயே. குருவில் சிறிதாய் தோன்றிய போதும் உதவியில் பெரிதாய் உயர்த்திடுவோனே. திருநள்ளாரில் தலமுடையோனே, திருவடி பணிந்தேன் காத்திடு நீயே.
சங்கடம் தீர்க்கும் மன்னவன் நீயே வாராய் வாராய் வரம் தர வாராய் தாராய் தாராய் நலமே தாராய் சந்ததி தனியே கொண்டவன் நீயே சங்கடம் தீர்க்கும் மன்னவன் நீயே வாராய் வாராய் வரம் தர வாராய் தாராய் தாராய் நலமே தாராய் விடத நாடு நலமகராஜன் இடர் பல அடைந்து தோஷம் நீக்க உன்னிடம் வந்து உனை பொழுதானே இன்னலை விடுத்து நிலை உயர்ந்தானே கோதாவரி நாட்டரசன் தூய கண்டவர்மன் என்பவன் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாததனால் புத்திர காமேஷ்டியாகம் செய்தான் வேள்வியின் நடுவே அந்தணர்க்கிடையே பூசல் மூண்டு பசு ஒன்றை கொன்று கோஹத்தி பற்றிட துயரடைந்தாரே சாபம் நீங்கிட அவர் அலைந்தாரே அவ்வழி வந்த உரோம சர்மன் என்ற அந்தணன் அவர்களை கண்டு பாப விமோசனம் அடைவதற்காக உபாயம் ஒன்று அவன் உரைத்தானே திருநள்ளாறு நீவேர் செல்க புண்ணிய தீர்த்தம் தனில் நீராடி தர்பாரன் ஈஸ்வரரை பணிக என்றிட அந்தணர் பலரும் விரைந்தாரங்கே உன்னிடம் வந்து குறைகளை சொன்னால் உதவிடும் நல்ல உயர் குணத்தோனே பணிய பாவம் பனியன மாற தந்திடுவாயே நீ உன்னருளே தோஷம் கண்ட பலரும் முந்தன் ஆலயம் வந்து நிவர்த்தி கண்டார் க்ஷேமம் தந்து சிறப்புகள் தந்து ஜகமதில் நீயே வாழ வைப்பாயே தோஷம் கண்ட பலரும் முந்தன் ஆலயம் வந்து நிவர்த்தி கண்டார் க்ஷேமம் தந்து சிறப்புகள் தந்து ஜகமதில் நீயே வாழ வைப்பாயே அவந்தி மன்னன் உருசிராஜன் ஒரு முறை மனதில் ஐயம் கொண்டான் தானத்தில் உயர்ந்த தானம் எதுவென பரத்வாஜ முனிவரை பணிவுடன் கேட்டான் தானம் யாவிலும் உயர்ந்தது என்றும் அன்னதானம் என்றவர் சொன்னார் காலம் அறிந்து அதனை செய்வது சால சிறந்தது என்றுரைத்தாரே திருநள்ளாறு திருத்தலம் சென்று அங்கே செய்யும் அன்னதானமே உலகில் பெரிதும் சிறந்தது என்று மாமுனி சொல்ல மன்னன் மகிழ்ந்தான் ரிஷியின் வாக்கை சிரமேல் கொண்டு உன்தலம் வந்து பரமே புரிந்தான் அதனால் அரசன் ஆயிரம் ஆயிரம் நன்மை அடைந்து நலமுற்றானே வாழ்க வாழ்க சனைச்சரன் வாழ்க வாட்டம் போக்கும் காரி வாழ்க சூழும் இடரை களைவோ
வருக நடுநிலையோடு நீதியை தருக கொடுமைகள் அழிய காற்றாய் வருக நீ அருள் புரிக இந்திரன் முதலாய் அனைவரும் உந்தன் பார்வையில் படவே நடுங்கிடவாரே அன்பரை காக்க அருள் பெரும் தருக அஞ்சிடும் பேர்க்கு அபயம் தருக நற்றுணையா நீயே நலமே நாளும் தருபவன் நீயே பற்றிட வந்தேன் உன் திருப்பதமே பரிவுடன் நீயும் பார்த்திடுவாயே வேலனி வேங்கை மரமெனச் செய்தாய் விறகினை சிவனார் விற்கவும் செய்தாய் பாலனை உரலுடன் கட்டிட வைத்தாய் ஈசனால் காலனை உதைபட வைத்தாய் யாவும் முந்தனின் திருவிளையாடல் போதும் போதும் நீ தரும் ஆடல் வாழ்வில் என்றும் வளமை தரவே வணங்கிடுவேனே நின் திருவடியே யாரும் முந்தன் பார்வையில் இருந்து விலகுதல் அரிது என்பது நியதி வேதம் இன்றி அவரவர்க்குரிய வினையின் பலனை தருபவன் நீயே தலை முதல் கால் வரை உடலின் உறுப்பை தடையற என்றும் நீயே காக்க நரம்பும் சதையும் நலமுடன் விளங்க நல்லருள் தந்து எந்தனை காக்க இருவிழி தன்னை இதமாய் காக்க இருதயம் சிறந்தே இயங்கிட காக்க இரு கை கால்களை திடமுடன் காக்க எல்லா திசுவும் செயல்பட காக்க செவிகள் இரண்டை சிறப்புடன் காக்க செப்பும் வாயினை சீருடன் காக்க நறுமணம் நுகரும் நாசியை காக்க நலிவடையாமல் நீயே காக்க வலியுடை தோள்களை வளமுடன் காக்க இரு தொடை முழங்கால் இதமுற காக்க ஆண் பெண் குறிகளை அன்புடன் காக்க பேரிடரின்றி பரிவுடன் காக்க வினை எதுவும் தீண்டாமல் காக்க தெய்வம் போலே நீயே காக்க பாவம் யாவும் பொடிபட காக்க பலவித இடரை தடுத்தனை காக்க மழையினில் இருந்து மக்களை காக்க புயலில் இருந்து உயிர்களை காக்க நெருப்பினில் இருந்து நித்தம் காக்க நிலநடுக்கம் எதுவும் நேராமல் காக்க கோள்களின் இயக்கம் குறைவர காக்க இயற்கை சீற்றம் நிகழாது காக்க போர் குணம் நெஞ்சில் பொசுங்கிட காக்க புவி வாழ் மக்களை பொறுப்புடன்
தடைகளை அகற்றி தருவாய் பலனே. விடியலை வழங்கும் வேந்தனும் நீயே, வெற்றிகள் தந்து காத்திடுவாயே. கருந்துளி எடுத்து எள்ளினை முடிந்து நல்லெண்ணெய் தீபம் நாடும் ஏற்ற வழிபடும் அன்பரை வளமுறச் செய்து வையகத்தோரை உயர்த்திடுவாயே. எல்லா குறையும் எல்லா இடரும் நில்லாதோட நீ அருள் புரிக. புல்லா பில்லி சூனியம் விலக்கி பொங்கும் மகிழ்வை நீயே தருக. திருவுள்ளம் கொண்டு தீமைகள் அகற்றி திருவருள் தந்து காத்திடு நீயே. சிவனை வணங்கும் அடியவர் தம்மை சீக்கிரம் நீயே விட்டிடுவாயே. அனுமனை நினைக்கும் அன்பரை எல்லாம் அணுகாது நீயும் அரவணைப்பாயே. ஐங்கரன் பாதம் தொழுதிடுவோரை பாவத்தில் இருந்து காத்திடுவாயே. கரியவன் உந்தன் பாதம் போற்றி காக்கை வாகனம் சனியே போற்றி. குருவினில் சிறிய வடிவே போற்றி உதவியே அருளும் உத்தமா போற்றி. சரணம் சரணம் உந்தாள் சரணம் 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 உன்னருள் சரணம் 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 சனீஸ்வர சரணம் 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 சனீஸ்வர சரணம். சமூக நல நிபுணர் பரத் கிஷோர் அவர்களின் கூற்றுப்படி கோவில் திருவிழாக்கள் என்பது மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் பாரம்பரிய சமூக சந்திப்புகள் ஆகும். இதில் அன்னதானம், ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பாசமும் பொழுதுபோக்கும் வளர்க்கப்படுகின்றன. இத்தகைய வலுவான சமூக ஒருங்கிணைப்பை இயற்கை வளர்ப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதே அவரது முக்கிய பரிந்துரை. திருவிழாக்களில் உள்ள பல நிகழ்ச்சிகளுடன் ஒரு குறிப்பிட்ட நாளை மரநடுதல் நிகழ்ச்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார். இந்த சடங்கின்படி திருவிழாவுக்கு முதல் நாள் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகளை வளம் குறைந்த ஊர்களில் அதிக எண்ணிக்கையிலும் வளமான ஊர்களில் குறைந்தது 10 கன்றுகளும் கோவில் தெய்வத்தின், குறிப்பாக தாய் தெய்வத்தின் முன் வைத்து பூஜை செய்ய வேண்டும். மறுநாள் ஊர் மக்கள் அனைவரும் அந்த கன்றுகளை எடுத்துச் சென்று ஊரின் பல்வேறு பகுதிகளில் நட்டு முறையாக தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும். மஞ்சள் நீர் ஆடுதல் போன்ற பாரம்பரிய சடங்குகளுக்கு அளிக்கும் முக்கியத்துவம் போலவே இந்த சுற்றுச்சூழல் சடங்கையும் வழக்கமாக பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் வருடாந்திர திருவிழாக்கள் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாக மாறும்போது இந்த மரநடும் பழக்கம் ஒரு சமூக பண்பாடாக மாறி மக்கள் தங்களை அறியாமலேயே தெய்வீக வழிபாட்டுடன் இயற்கை வளத்தை பெருக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வார்கள். இதுவே தமிழ்நாட்டுக்கு அவர் பரிந்துரைக்கும் மிக முக்கியமான சமூக நலத்திட்டமாகும். திரு பரத் கிஷோர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம். வணக்கம். நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா, கோயில் திருவிழாக்களில் நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயில் திருவிழானாலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழா. தாயம்புள்ளைய ஊருக்காரங்க எல்லாம் ஒன்று சேர ஒரு அருமையான ஒரு என்கேஜ்மெண்ட்டான ஒரு நிகழ்ச்சி. இதில் நீங்கள் அன்னதான நிகழ்ச்சி இருக்குது, கிடாவட்ட நிகழ்ச்சி கூட சில கோயில்கள் இருக்குது. சில கோயில்கள் அவங்களுக்கு வந்து ஆடல் பாடல் என்னென்னமோ நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு சாமியை தரிசிக்கிறதுனால கூட்டத்தர போய் நம்மளுக்கு வந்து ஒரு பொறுமையும் தெளிவும் கிடைக்குது, ஒரு நிதானம் கிடைக்குது, மக்களுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்குது.
ரொம்ப நல்ல ஒரு செயல் தான். அன்னதான பரிமாறல் ரொம்ப நல்ல ஒரு பரிமாறல் தான். தமிழ்நாடு லெவலில் வந்து இதை ஆரம்பிச்சுட்டது யாருன்னு தெரியாது. ஆனால் இன்னி வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லா தான் போயிட்டுருக்கு. மக்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும், மக்கள் மேலே தமிழ்நாடு மக்கள் இருக்கிற வரைக்கும் கோயில் திருவிழாக்கள் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதுக்கு எனக்கு பஞ்சம் கிடையாது. பாரம்பரியமாக நிறையா வழக்கங்கள், நிறையா சமுதாயங்கள் இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் கோவில் திருவிழாக்களில் நம்ம வந்து மக்கள் ஒன்று செய்கிறோம், ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ரைட், கெடா வெட்டு வைக்கிறாங்க, சில பேர் அன்னதானம் பண்ணுறாங்க, சில பேர் பல்வேறு நிகழ்ச்சிகள் அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம இதில் ஒன்று நம்ம இதில் ஆட் பண்ணலாம், ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சேர்த்துனா பஞ்சத்தையும் நம்ம இல்லாமல் பண்ணிடலாம். நம்ம இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது ஒரு பக்கம் இயற்கையாக அவங்களுக்கு வந்து பணம் வசூல் பண்ணி நல்லபடியாக பண்ணுறாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்குது. சில பேர் வந்து தானாக அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது இவ்வளோ தூரம் பண்ணி மக்களாக ஒருங்கிணைப்பு பண்ணுற ஒரு இடத்துல அங்கே வந்து நம்ம எல்லாத்தையுமே வளர்த்துறோம். சமுதாயத்தோட ஒருங்கிணைப்பு வளர்த்துறோம், அன்னதான மூலமாக பாசத்தின் மந்தங்களை வளர்த்துறோம், நிகழ்ச்சிகளில் பல்வேறு ஆடல் பாடல், நல்ல விதமான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் மூலமாக வந்து பொழுதுபோக்க வளர்த்துறோம். இவ்வளோ வளர்த்துற நம்ம அவ்வளோ அறிவான தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ஒன்று வந்து இதில் நம்ம சேர்த்திக்கணும். இயற்கை வளர்த்தணும், அதே ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். கோவில் திருவிழாக்களில் வந்து ஒவ்வொரு நாட்களிலையும் 8 நாள் 10 நாள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா 8 நாள் 10 நாளில் வந்து உங்களுக்கு வந்து பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்குது. அன்னதான நிகழ்ச்சிகள் நடக்குது, இன்னொரு நாள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்குது, இன்னொரு நாள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சிகள் நடக்குது, இன்னொரு நாள் உங்களுக்கு இது மாதிரி பலவேறு நிகழ்ச்சிகள் நடக்கிற இதில் மர நடுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் நடக்கணும். இது நான் அது பரிந்துரை செய்கிறது தமிழ்நாட்டு கோயில் நிகழ்ச்சிகளுக்கு நான் நடந்தால் இதை நான் பரிந்துரை செய்கிற ஒரே ஒரு தாழ்மையான ஒரு இதுதான். அதாவது மர நடும் நிகழ்ச்சி என்னென்னு நம்ம தான் பார்த்துக்குவோம். மர நடும் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஆத்தா முன்னாடி மேபி எந்த சாமியாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், எந்த சாமியாக இருந்தாலுமே கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் அதிகமாக ஆண் தெய்வங்கள்னா கற்பூராயம், அந்த மாதிரி உங்களுக்கு பல நிறையா இருக்குது. பெண் தெய்வங்கள்னா அம்மன், பல அம்மன்கள் இருக்காங்க. அதிகமாக பெண் தெய்வங்கள் தான் தமிழ்நாடு மக்கள் வந்து வழிபடுறாங்க. அப்பேற்பட்ட தாயை வழிபடுற நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணுறவங்க இந்த மரம் நடுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆத்தாவோட பல்வேறு கோயில் விசேஷங்களில் பல்வேறு நம்ம இது சாட்டும் போது இதையும் நம்ம சேர்த்திக்கணும். இந்த மரம் நடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம சேர்த்திக்கணும். அன்றைக்கி என்ன நடக்கணும் அப்படின்னா 10 நாள் ஒரு நடக்குதுன்னா அதில் ஒரு நாள் அந்த மரம் நடுதலுங்கிற நிகழ்ச்சியை நம்ம ஒதுக்கிடணும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அன்னைக்கு காலையில் வந்து நம்ம வந்து ஆத்தாவில் அதை முந்தின நாள் ராத்திரியே ஒரு விதைகள் கோயிலுக்குள்ளே வந்து சில செடிகள் இதெல்லாம் ஒரு நூற்றுக்கணக்கான செடிகள் உள்ள வச்சு ஆத்தா முன்னாடி பூஜை பண்ணி அடுத்த நாள் வந்து காலையில் வந்து ஊரே அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஊருக்கு கூட நடனம். ஊரில் நிறையா மரம் இருக்குது, எங்கள் ஊரில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பயிற்சிகள் நம்ம ரெகுலராக மேற்கொண்டு வந்தால் பஞ்சமாக இருக்கிற ஊர்லைங்களோட நம்மளுக்கு வந்து ரெகுலராக மரம் இருந்தாலும் இல்லைனாலும் எப்போவுமே நம்ம இந்த அட்லீஸ்ட் ஒரு 10 கன்றையாவது நம்ம அந்த ஆத்தா முன்னாடி வச்சு ஊரே எடுத்துகிட்டு போய் நடணும். அப்போ ஊருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு நம்ம நிகழ்ச்சி ஆச்சு. அதுதான் விரும்பாத நிறைய பேர் சாமி கும்பிட்றது வர்றதுன்றதை விட ஒரு என்கேஜ்மெண்ட் டைமுக்கு தான் வராங்க எல்லோரும். அது நம்ம சாமி கும்பிட்றது ஒரு மெயின், மனசூழ்நிலை கிடைக்கிறது ஒரு மெயின். இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு தெளிவும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அந்த நிகழ்ச்சிகளை நம்ம இதையும் சேர்த்துக்கு போகிறோம். அப்போது எங்கள் ஊரில் நிறையா மரம் இருக்குது, நம்ம இந்த நிகழ்ச்சிகள் சேர்த்த வேண்டாம்லாம் வேண்டாம். இது வந்து நீங்கள் தொன்று கொண்டு வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், சேர்த்திக்கணும். அப்போ நம்ம வந்து இதை நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா அன்றைக்கு காலையில் வந்து ஏதோ ஒரு இந்த நிகழ்ச்சி அன்னைக்கு நான் ராத்திரியே வந்து ஆத்தா முன்னாடி எந்த சாமி நீங்கள் பண்ணுறீங்களோ ஆண் தெய்வமாக இருக்கலாம், பெருமாள், சிவன், பெண் தெய்வமாக இருக்கலாம், நிறைய ஆண் தெய்வங்கள், முருகர், எந்த இது பிள்ளையார் சதுர்த்தியாக இருந்தால் கூட இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு நாள் சேர்த்திக்கிட்டு மரம் நடுதல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அந்த எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கன்றுகள் வச்சு
நிறைய செழிப்பான ஊர்னா 10 கன்று வச்சா போதும். செழிப்பு இல்லாத ஊர்னா பல 100 கன்றுகள் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த கன்றுகள் எடுத்துகிட்டு போய் ஒரே ஆளுக்கு பிரித்து நடணும். அவங்கவுங்க இஷ்டப்படி நம்ம நட்டுக்கலாம். அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. நட்டு தண்ணி வாரி ஊற்றணும். மஞ்சள் நீரெல்லாம் நம்ம ஆடி ஊற்றுறோம். ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஊர் மக்களே ஒன்று சேருது. அந்த மஞ்சள் நீரை ஆடி ஊரை சுத்தம் பண்ணுறோம். அந்த ஊரை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப அபூர்வமானது, அற்புதமானது, ரொம்ப நெகிழ்ச்சியானது. அதே மாதிரி இது வந்து நம்ம இயற்கை வளத்தையே கூட்டக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை வந்து நம்ம கோயில் திருவிழாக்களில் நம்ம தொன்று தொட்டு இதை நம்ம வந்து மேற்கொண்டு வந்தால் எந்த கிராமமாக இருந்தாலுமே இப்போ இது நம்ம மரம் இருக்குது, இயற்கை வளம் இருக்குது, இல்லை என்றைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணி வந்தால் என்றைக்குமே இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது வந்து மரங்கள் பஞ்சம் வராது. மரங்கள் பஞ்சம் வராத போது இயற்கை வளங்கள் வந்து பஞ்சம் வராது. இனிமேல் திருவிழா நம்ம ஊரில் பஞ்சம் கிடையாது. திருவிழாவுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிகள், மரநடும் நிகழ்ச்சிகள் நம்ம சேர்த்திட்டோம்னா 10ஓட 11னா மக்களுக்கு ஒரு நிகழ்ச்சிகள் ஆச்சு. இயற்கை வளத்தையும் நம்ம பெருக்கிற மாதிரி ஆச்சு. இயற்கை வளத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அது பெருக்கிற மாதிரி ஆச்சு. நம்மளே அறியாமல் என்றைக்குமே வந்து நம்ம வழக்கமாக தொன்று தொட்டு நம்ம இயற்கை வளத்தை நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அடுத்த சங்கதியினர்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடோட இயற்கை வளத்தையும் வந்து மேம்படுத்தக்கூடிய வழிபாடாக வந்து அவங்களே பண்ணிக்குவாங்க. எனவே இந்த மரம் நடும் நிகழ்ச்சிகள் இதை சேர்த்துட்டா 10ஓட 11 மஞ்சள் நீர் ஆடுதல், அன்னதானம் போடுதல், கிடா வெட்டுதல், என்ன பல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோட இந்த மரம் நடும் நிகழ்ச்சிகளை தெய்வீகமாக ஆத்தா முன்னாடி அன்றைக்கி 3 நாள் நிகழ்ச்சிகளை 3 நாள் நடத்த வச்சு பூஜை பண்ணி அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி பொழுது பூரா நட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நிறையா இயற்கை வளம் இருக்கிற ஊருன்னா ஒரு 10 மரம் கன்றுகள் வச்சா போதும். கம்மியான வறண்ட பூமியாக இருந்தால் நல்ல ஒரு 100 கன்று கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. வச்சு அவங்க பிரியப்பட்ட இடத்துல வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து ஒரு வருஷம் நமக்கு திருவிழா வருது. வருஷம் 100 மரங்கள்ங்கிறது ஒரு கணிசமான ஒரு சின்ன தொகை தான். ஆனால் இது நீங்கள் வந்து பெரிய லெவலில் நம்ம பார்க்கும்போது திருவிழாவுக்கு பஞ்சம் கிடையாது. ரெகுலாரிட்டியாக வரும்போது ஒரு செயலாக நம்ம மாற்றி தொன்று தொட்டு வரும்போது இது வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனாக உங்களுக்கு வந்து தெய்வ வழிபாடுங்களோட இயற்கை வழிபாடும் இயற்கை பெருக்கமும் பயங்கரமாக பெருகும். இதுவே நான் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நான் கூறக்கூடிய ஒரு சமூக நலத்திட்ட வரைபாடு. இப்படிக்கு பரத் கிஷோர், வணிக மேம்பாட்டு திட்டமிடல் மற்றும் சமூக நல திட்டமிடல் நபர். நன்றி, வணக்கம்.